36 குருமார்களிடம் கற்ற வித்தை 28 வருட அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்களின் VLB ஜோதிட முறையை கற்றுக்கொள்ள வேண்டுமா? மொபைல் நம்பர் வைத்து ஜோதிடம், ஆதார் கார்டு வைத்து ஜோதிடம், எம்டி கட்டம் வைத்து ஜோதிடம், ஒரு ஜாதகத்தை வைத்து 100 பேருக்கு பலன் சொல்லும் முறை. இந்த மாதிரியான ஜோதிட முறை கற்றுக் கொடுக்கப்படும். இதில் 1ஆம் பாவக வகுப்பு பிப்ரவரி 22ஆம் தேதி ஆரம்பம். முன்பதிவுக்கு அழையுங்கள். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை ரகசியம் என்ன? மனசுல பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியது ஒன்றாம் என்னன்னா, இவங்க என்ன பேசுறோன்னே சம்டைம்ஸ் புரியாத அளவுக்கு பட்டுன்னு பேசிடுவாங்க. ஒரு கவுண்டர் கொடுத்துருவாங்க, முகத்தில் அடிச்சாப்புல பேசிடுவாங்க. இவங்கள புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தெரியும் இவங்க படபடன்னு பேசுறவங்க, ஆனால் மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. அருவி மாதிரி கொட்டுவாங்க, பட் மனசுல எதுவும் இருக்காது. விகல்பம் இல்லாத மனிதர்கள் அப்படிங்கிற லெவல்ல இருப்பாங்க. இவர்களுக்கு குழி பறிப்பவர்கள் இவங்களை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்க மாட்டாங்க, அல்லது எதிரியாக இருக்க மாட்டாங்க. இவங்க கூடவே இருக்கிறவர்களால இவங்களுக்கு நிறைய ட்ரபிள்ஸ் வரும். 6, 15, 24 இந்த தேதிகளுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த தேதியில ஒரு விஷயத்த செய்யறாங்கன்னு வச்சுப்போம், அது அவங்களுக்கு நிறைய நல்லது. அடுத்தவர்களுக்காகவே ஓடிக்கொண்டிருப்பதனால் நிறைய பொருளாதார இழப்புகள் அப்படிங்கிறதே உங்க லைஃப்ல சந்திப்பாங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு எண்கணித நிபுணர் சதீஷ் ராவ் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்கிறார். நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். தொடர்ந்து எண்கள்ல பிறந்தவங்களுடைய ரகசியங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில 4, 13, 22, 31 இந்த தேதிகள்ல பிறந்தவங்களுடைய வாழ்க்கை ரகசியம் என்னது? இவர்கள் புரட்சியாளர்கள், ரொம்ப அடுத்தவர்களுடைய உயர்வுக்காக ஒரு ரெபலாக இருப்பாங்க. ரெபல்னா ஒரு அதிரடியாக ஒரு விஷயத்தை இறங்கி, இப்போ ஜேர்னலிஸ்ட்லாம் இருக்காங்க, மக்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக ஒரு இறங்கி வேலை பார்ப்பாங்க இல்லையா? எவ்வளோ கூட்டங்கள் இருந்தாலும், மழை புயலாக இருந்தாலும் தங்களுடைய நிலையை பற்றி யோசிக்காமல் இறங்கி வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த 4ஆம் எண்காரர்கள். படபடன்னு பேசுவாங்க. இந்த தேதியில் பிறந்தவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம், அல்லது இந்த தேதியில் பிறந்தவங்க உங்கள் வீட்டில் இருக்கலாம். நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியது ஒன்றாம் என்னன்னா, இவங்க என்ன பேசுகிறோன்னே சம்டைம்ஸ் புரியாத அளவுக்கு பட்டுன்னு பேசிடுவாங்க. ஒரு கவுண்டர் கொடுத்துருவாங்க, முகத்தில் அடிச்சாப்புல பேசிடுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்காருன்னு வைங்க, இந்த நடிகை என்ன அழகா இருக்கான்னு இவளை போய் நடிகை ஆக்கியிருக்காங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம். இவங்க பட்டுன்னு நீ மட்டும் அழகா அப்படின்னு பளிச்சுன்னு சொல்லிடுவாங்க. அங்கே ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நீ மட்டும் அழகா, நீ அதை விட மோசமா இருக்கா அப்படின்னு பளிச்சுன்னு மூஞ்சுக்கு நேரா ஏதோ ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. வெளிப்படையா பேசுறதுங்கிறது கிடையாது, இது ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிடுறது, கவுண்டர் கொடுத்துடுறது டக்குன்னு. அது மாதிரி படபடன்னு பேசிடுவாங்க. அது ஒரு டிராபேக்கு. அதே சமயத்தில் வெள்ளந்தியான மனிதர்கள்னு சில பேர் புரிஞ்சுக்குவாங்க. இவங்களை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தெரியும் இவங்க படபடன்னு பேசுகிறவங்க, ஆனால் மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. அருவி மாதிரி கொட்டுவாங்க, பட் மனசில் எதுவும் இருக்காது. விகல்பம் இல்லாத மனிதர்கள் அப்படிங்கிற லெவலில் இருப்பாங்க. ரொம்ப துடிப்பானவர்களாக இருப்பாங்க. அதாவது சோம்பல்ங்கிறது இருக்காது, ரொம்ப வேகமாக செயல்படணும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இவங்களுடைய வேகத்துக்கு இணையாக தான் மற்றவர்களால் ஓடி வர முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே இந்த 4ஆம் எண்ணினுடைய பெரிய ஆகச்சிறந்த பலம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம இளைஞர்களுடைய ரோல் மாடலாக நம்ம யாரை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜ் பசங்களெல்லாம் கேட்டால் ஷெகுவேரா அப்படிம்பாங்க, ஃபிடல் காஸ்ட்ரோம்பாங்க. இவர்கள் எல்லாருமே 4ஆம் எண்காரர்கள் தான். அதே மாதிரி ஒரு மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு சீர்திருத்தங்களை கொண்டு வரக்கூடியவர்களும் இந்த 4ஆம் எண்காரர்களாக தான் இருப்பாங்க. முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் கவர்மெண்ட் சொல்லுதுன்னா வேற வழியே கிடையாது, அதை ஏற்றுக்கிட்டு தான் நம்ம ஆகணும். அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதான் தெரியாது. ஆனால் தகவல் அறியும் உரிமை அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது திரு அந்த ஆம் ஆத்மி கட்சியோடைய தலைவர் தான். அவர் தான் கொண்டு வந்தார், ஃபஸ்ட்டு கொண்டு வந்தார்.
ஸோ அவர் வந்து ஒரு 4ஆம் எண்காரர் தான். ஸோ இந்த இந்த மாதிரி மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து முன்னெடுத்து அதை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் இந்த தேதியில் நீங்கள் பார்க்கலாம். ஐஏஎஸ், ஐபிஎஸ் பொது வாழ்க்கையில் நிறைய இருப்பாங்க. இந்த 4ஆம் எண்காரர்கள் இருப்பாங்க. நான் எப்படியாச்சும் இந்த சமுதாயத்தை முன்னேற்றி கொண்டு வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தாகம் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட நிறைய இருக்கும். எந்த விஷயத்தில் இவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவர்கள் வந்து அதீதமாக உழைப்பதினால் தங்களுடைய ஹெல்த்தில் வந்து கவனம் செலுத்தாமல் போயிடுவாங்க. மற்றவர்கள் மேலே கேர் எடுக்கிறதுனால இவங்களுடைய லைஃப்பில் முக்கியமான தருணங்களை கோட்டை விட்டுருவாங்க. அன்றைக்கி வீட்டில் வந்து திருமண நாளாக இருந்திருக்கும், இவங்களை வந்து ஒய்ஃப் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, அல்லது ஹஸ்பண்ட் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. பட் இவங்க பார்த்தா இன்னொரு ஃப்ரெண்டுக்கு போய் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஐயோ இன்றைக்கி அந்த ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு பக்கத்தில் யாருமே இல்லை. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, அதுக்கான டைம் கொடுத்துட்டு இங்கே இது எவ்வளோ சீக்கிரம் பேலன்ஸ் பண்ண முடியுமோ இதையும் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கணும். பட் இவங்க மேக்ஸிமம் வந்து அதர் பீப்புள்ஸ் ஃபேவர்லேயே இருப்பாங்க. அதர் பீப்புள்ஸோடைய ஃபேவருக்காகவே இவங்க உழைச்சிட்டு இருப்பாங்க. தங்களுடைய சுற்றத்தாரினுடைய ஒரு மன வருத்தங்களே அதனால் லைஃப்பில் நிறைய சம்பாரிச்சுக்குவாங்க. அதே மாதிரி ரொம்ப இயல்பாகவே இவங்களுக்கு வந்து அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இருக்கிறதுனால நிறைய மக்கள் வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்குவாங்க. இவங்கள்ட்ட இருந்து காசை பிடுங்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸியாக வந்து இவங்களை பற்றி நான் இவ்வளோ சிக்கல்களில் இருக்கேன், அந்த இரக்க சுபாவத்தை வந்து மற்றவர்கள் ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட இருந்து காசை வந்து கறந்துருவாங்க. ஸோ இவங்க வந்து லைஃப்பில் ரொம்ப சூஸ் பண்ணி தான் நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளணும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இவங்க லைஃப்பில். ஏன்னா இவர்களுக்கு குழி பறிப்பவர்கள் இவங்களை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்க மாட்டாங்க, அல்லது எதிரியாக இருக்க மாட்டாங்க. இவங்க கூடவே இருக்கிறவர்களால் இவங்களுக்கு நிறைய ட்ரபிள்ஸ் வரும். ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா அதில் யாரையாச்சும் ஒரு 1-2 பேரை வெல்விஷர்ஸாக இவங்க வச்சுக்கணும். ஏன்னா இவங்க மிஸ் பண்ணதை கூடவே நிழல் போல் இருக்கிற ஒரு நண்பனோ அல்லது ஒரு ஃபேமிலி வெல்விஷரோ அவங்களுடைய கண்ணில் பட்டு இவங்களை கைட் பண்ணி இவங்க முன்னேறுவாங்கங்கிற ஒரு விஷயமும் இந்த 4ஆம் எண்காரர்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இவங்க வந்து ப்ரொஃபஷனாக எதை தேர்ந்தெடுத்துக்கணும்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மற்றவர்களை கைட் பண்ணக்கூடிய, பொது வாழ்க்கையில் இருந்து கைட் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு கலெக்டராக இருக்கலாம், அல்லது ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கலாம். இது மாதிரி அல்லது இந்த சிவில் எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் சொல்லி தரக்கூடிய ஒரு ஆசிரியராக இருக்கலாம். இது மாதிரி பொது வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் இவங்க தங்களை ப்ரொஃபஷனலாகவும் ஈடுபடுத்திக்கிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக வெற்றி பெறுவாங்க. இவங்களுக்கான ஆகும் எண்கள், ஆகா எண்கள் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? 4ஆம் எண்காரர்களுக்கு எப்போதுமே வந்து அவங்க லைஃப்பில் தெரிந்தோ தெரியாமலோ இன்னொரு ஒரு 4 தேதிகளில் தான் எல்லா விஷயங்களுமே நடக்கும். பட் அந்த தேதியை அவங்க அவாய்ட் பண்ணணும். பட் இவங்க அவாய்ட் பண்ணாலும் அதுதான் தேடி வரும். இப்போ ஒரு ஊருக்கு போகணுன்னு பஸ் டிக்கெட் போட்டாங்கன்னா இவங்க போய் உட்கார்ற சீட்டு 13ஆம் நம்பர் சீட்டாக இருக்கும், இல்லை 22ஆம் நம்பர் சீட்டாக இருக்கும். கம்ஃபர்டபுளாகவே உட்காந்துட்டு போக முடியாது, அந்த சீட்டு தான் உடஞ்சி போயும் இருக்கும். ஸோ அதே மாதிரி 8ஆம் எண்ணும். ஸோ இவங்க லைஃப்பில் முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே 4, 13, 22, 31 தேதிகளில் இருக்கும். பட் மேக்ஸிமம் இவங்களா தேர்ந்தெடுக்காமல் அதுவாக வந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா அது வந்து செகண்ட் ஆஃப் லைஃப்பில் அதுவே நல்லது பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் லைஃப்பில் வரைக்கும் மட்டும்தான் ட்ரபிள்ஸ் கொடுக்கும். செகண்ட் ஆஃப் லைஃப்பில் அது அந்த எண்களையும் அவருக்கு நல்லது பண்ணும், தேதிகளையும் நல்லது பண்ணும். பட் எது லக்கு கொண்டு வரும், அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும், இவர் எந்த தேதியை தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டிங்கன்னா 1, 10, 19, 6, 15, 24 இந்த தேதிகளுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த தேதியில் ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோம், அது அவங்களுக்கு நிறைய நல்லது பண்ணும். அவங்களுக்கு அதாவது பணங்காசு சம்மந்தப்பட்ட பெனிஃபிட்ஸையும் கொண்டு வரும், லைஃப்பை வந்து அவங்களுக்கு உயர்த்தும். அவங்களுடைய ஃபேவரபிள் ரிசல்ட், இப்போ ஒரு பேங்க் மேனேஜரை போய் பார்க்குறாங்க, பார்த்தா அவர் வந்து லோன் சேங்ஷன் பண்ணணுங்கிற ஒரு இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோம், இவங்க இந்த தேதியில் தேர்ந்தெடுத்து போனாங்கன்னா 90% ஃபேவரபுளான ரிப்ளை அங்கேருந்து கிடைக்கும். ஸோ எந்த தேதியை அவாய்ட் பண்ணியே தீரணும் அப்படின்னா 8, 17, 26 தப்பி தவறி கூட இவங்க வந்து எடுத்துக்கவே கூடாது. இப்போ ஒரு வேளை ஒரு முக்கிய நபரை போய் பார்க்கணும், இந்த 8ஆம் தேதியில் தான் அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்குவோம், அட்லீஸ்ட் அந்த செகண்ட் ஆஃப் டயத்தில் போய் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃபில் அந்த 8னுடைய இன்டென்சிட்டி கம்மியாக விட்டு 2வது மதியத்துக்கு மேலே போஸ்ட் லஞ்ச் போய் அவங்க மீட் பண்ணலாம். அல்லது அந்த தேதியில் ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லி தவிர்த்துட்டு அடுத்த வேறு ஏதாச்சும் ஒரு தேதி வாங்கிட்டு போய் பார்க்குறது இவங்களுக்கான நல்ல விஷயத்தை செய்து தரும். ஏன்னா இந்த 8ஆம் தேதி போகும்போது தான் இவர் போய் சந்திக்கக்கூடிய நபருக்கு வேறு ஏதாச்சும் ஃபேமிலி டென்ஷன் இருக்கும்,
அந்த டென்ஷனை இவர் மேலே காமிச்சிருவாங்க. அல்லது இவர் போய் அந்த இடத்துல வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அல்லது ஒரு லேண்டு விஷயமா போயிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவர் தலையில் வந்து கட்டி விட்ருவாங்க. ஒரு ஆகாத ஒரு இடத்த இவர் தலையில் கட்டி விட்ருவாங்க. அல்லது பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணுறாங்கன்னா முதல் நாள்லேருந்தே மைனஸில் இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் ஏதாச்சும் ஒன்று உருவாயிடும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ 8 வந்து அவங்க அவாய்ட் பண்ணிக்கணும். 4ஆம் மீன்காரர்களுக்கு இந்த ஸ்டோன்ஸை பயன்படுத்தினா கண்டிப்பா அவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும்னா அது என்னது? கேட்ஸ் ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோன் இருக்குது. அந்த ஸ்டோன் வந்து வைடூரியம் போன்ற ஸ்டோன்கள் வந்து அவங்க அணியலாம். அது நல்லது பண்ணும். அதே மாதிரி இவர்கள் வந்து சூரியனுக்குரிய ஸ்டோன் ரூபி அது மாதிரியான ஸ்டோன்ஸ் கூட இவங்க அணியலாம். முக்கியமாக வந்து இந்த 4ஆம் எண்காரர்களுக்கு பரிகாரமாக நான் எதை சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய பெயர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா இவங்க லைஃப்பில் வந்து அடுத்தவர்களுக்காகவே ஓடிக்கொண்டிருப்பதனால் நிறைய பொருளாதார இழப்புகள் அப்படிங்கிறதே இவங்க லைஃப்பில் சந்திப்பாங்க. அது இவங்க மட்டும் சந்திச்சா பரவாயில்ல, இவங்களோட சேர்ந்து குடும்ப உறுப்பினர்களும் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி ஆயிடும். அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களும் சரி, உங்களுடைய பெயர் வந்து உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்திருக்கா அப்படிங்கிற அனலைசேஷனை அவங்க பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். அது பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறதுக்கான ஒரு நாலேஜையும் அவங்க எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட விருப்பம் அது பண்ணுறாங்களோ பண்ணலையோ. பட் நம்ம ஆதன் ஆன்மீகம் நேயர்களை பொறுத்த அளவுக்கு இந்த ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருப்பவர்கள் என்னுடைய நம்பருக்கு கீழே தெரிகிற என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் வந்து ஆங்கில எழுத்துக்கள் அனுப்புங்க. தயவுசெய்து யாரும் கமெண்ட்டில் போட்டுறாதீங்க, நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அது பொருந்திருக்கா பொருந்தலையாங்கிற தகவல் வரைக்கும் மாத்திரம் நான் சொல்கிறேன். பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன். அது விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய வீட்டு குழந்தைகள் 4ஆம் தேதியில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையுமே கூட நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான இலவச பொது பலன்களை அனுப்புகிறேன். அதே மாதிரி இவங்க வந்து கோவில்கள் சார்ந்த விஷயங்கள், தெய்வ வழிபாடு சார்ந்த விஷயங்கள் பண்ணோன்னா இந்த திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு ஸ்தலத்திற்கு அவங்க வந்து சென்று வரலாம். இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீகாளஹஸ்திக்கு அவங்க போயிட்டு வரலாம். இந்த மாதிரி ராகு கஷேத்திரங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நாகர்கோயில் இருக்கு இல்லையா, அந்த நாகர்கோயில் வந்து போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். ஸோ நாகர் சன்னதிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இருக்கக்கூடிய கோயில்களுக்கு இவங்க சென்று வருவதுங்கிறது இவங்க லைஃப்பில் நிறைய நெகட்டிவிட்டியை கட் பண்ணிவிட்டு பாசிட்டிவிட்டியை அதிகப்படுத்தும். கண்டிப்பா சார். நிறைய தகவல்களை சொல்லியிருந்தீங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம். நன்றி. நன்றி.